என்று அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேச சக்தி பிரதரை அன்போடு அழைக்கிறேன். Thank you, PK bro. Good afternoon. வணக்கம்மா, சந்தோஷம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. இங்கே வர கூப்பிட்ட அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கும், நிறைய திறமையாளர்களுக்கும் நம்ம நிறைய கொடுக்கணும், நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தன்னுடைய பேரில் கொண்ட உடைய அன்பு ஆசான், உடைய அன்பு ஐயா, அவருக்கான இந்த நிறைய திறமையாளர் உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டு அந்த மாதிரி அங்கே மூலையிலிருந்து மேடைக்கு வந்த பெருமை எனக்கு எப்பயுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குளோபல் ஃபேமிலி அப்படின்ற அந்த குடும்ப அட்டையில் நானும் ஒரு பையன் அவங்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கேருந்து என்னை கண்டுபிடிச்சி இன்றைக்கி நான் ஒரு ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்கு வளர்ந்துறதுக்கு ஒரே காரணமாக இருந்த அவருடைய அம்மையார் லதா மிஸ் அவங்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கூட இப்படி அவங்க பார்த்து வளர்த்த பையன் இன்னைக்கு அவங்க கூட ஒன்றா மேடையில் உட்கார வச்ச ஒரு பெருமை, அந்த சந்தோஷம் எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு சேரும். அந்த நன்றி உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அன்பு அண்ணன் அம்பேத்கண்ணன் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். என்னையும் ரொம்ப சூப்பராக எப்போல்லாம் எனக்கு இதாக இருக்கோ அப்போல்லாம் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவ்வளோ எனர்ஜி ஆகிடுவேன். அப்படி எப்பயுமே என்னை பாசிட்டிவ் வச்சிருக்கக்கூடிய அண்ணனுக்கும், என்னுடைய தோழி ஆனந்த ஷைனி அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சக்தி. இந்த நேரத்தில் ஒரு நினைவு கூறணும். வாங்க. ஆமாம், இல்லை ஏன்னா மாங்கனி கண்காட்சியில் அநேக நிகழ்ச்சிகள் அரங்கேற்றமாச்சு. அந்த நிகழ்ச்சியில் அன்பு குளோபல் குடும்பத்தினருக்குன்னு பல நிகழ்வுகள் கிடைச்சிது. வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 3 நிகழ்வுகள் பக்கம் கிடைச்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடித்தளமாக இருந்தது சக்தி ப்ரோ தான். உண்மையே அந்த இடத்துல இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். ஒருமே டிராஃபிக்கு ஃபுல்லாகவே ஒன்றுமே பண்ண முடியல. ஷைனி ஃபோன் பண்ணி என்கிட்ட சத்தம் போடுறாப்புல, சத்தம் போட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஷைனி. ஏன்னா அவங்க நிற்கிறதே எங்கன்னா சேலம் மேம்பாலத்தில். ஏன்னா ஒன் வே டிராஃபிக் பண்ணாங்க. அப்போ 1 மணி நேரம் வர முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் அவர் இருந்த கோவத்தெல்லாம் எங்கிட்ட கூட்டல, அங்கே தான் கூட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோவா எனக்கு பழக்கம் புது பரிட்சயமாக இருந்தது. நல்ல வேலை புது பரிட்சயமாக தான் நான் தப்பிச்சேன். ஆனால் அப்போ நாங்கள் நேரில் வந்த பின்னாடி கூட அன்னிக்கிட்ட சத்தம் போட்டேன். அண்ணி இப்படி நடந்துச்சுன்றேன், சரி நான் பார்த்துக்கிறோமான்றாங்க. ஆனால் அன்னிக்கிட்ட பேசும்போது சிரிச்சுன்னு பேசுகிறாரு. இந்தாட்ட இந்த அம்மா கோபமாக பேசுது, அந்தாட்ட அந்த அம்மா சிரிச்சு பேசுகிறான்றாங்க. நான் எந்த பக்கமும் தெரியாமல் இப்பயும் நடுவில் நின்றுனேன். அதே மாதிரி தான் நான் நின்றுட்டு இருந்தேன். என் நிலைமை அந்த நிலைமையாக இருந்துச்சு. உண்மையாகவே பல கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை தந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அன்பு இவர்கிட்ட இருக்குது. அன்பு அண்ணா இவர்கிட்ட இருக்கிறார். அதுதான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். ஏன்னா எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அந்த ஸ்டேஜில் அன்பு குளோபல் ஃபேமிலியினுடைய குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டில் நானும் ஒரு உறுப்பினர் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அதுதான் அண்ணாக்கு கிடைத்த மிகப்பெரிய உறவாக நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவுகிறேன். நன்றி ப்ரோ, தேங்க்யூ.